தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 23/4/2016 சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் காலை 10:02 வரை, பிறகு விசாகம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து சித்தர்கள் வழிபாடு. சித்தர் வழிபாடு சிறப்பான வழிபாடு என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏற்ற சித்தர்கள் இருக்கிறார்கள். பொதுவா சித்தர்களுடைய வழிபாடு இந்த காலத்திலே இப்ப மிகுந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது. 18 சித்தர் படங்களை இல்லத்து பூஜை அறையிலே வைத்து கூட நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். சித்தர்கள் தான் மனிதனின் 3வது கையான மூலிகையை கண்டுபிடித்தார்கள். கண்டறிந்து மக்களுக்கு நோய் தீர்க்கவும் உதவினார்கள். அதே நேரத்தில் அவர்கள் பல தெய்வங்களுடைய வழிபாடுகளை எல்லாம் முறைப்படுத்தி பாடல்களாகவும் ஆக்கி வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையிலே உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தால் என்ன சித்தரை கும்பிடுவது, அஸ்தத்திலே பிறந்தால் யாரை கும்பிடலாம், சுவாதியிலே பிறந்தால் யாரை கும்பிடலாம், இப்படி எல்லா 27 நட்சத்திரங்களுக்கும் சித்தர்களுடைய வழிபாடு இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஆவணி மாதம் உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர் குரு தட்சிணாமூர்த்தி என்று சொல்வார்கள். ஆகையினாலேதான் திருவாரூர் மடப்புறம் தட்சிணாமூர்த்தி கோவிலிலே ஆவணி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தன்றைக்கு சென்று வழிபாடு செய்தால் அந்த ஓராண்டு முழுவதும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதேபோல அஸ்தம் என்ற நட்சத்திரம் வருவது யாருடைய நட்சத்திரம் என்று சொன்னால் கருவூராருக்கு உரியது. கரூருக்கு செல்ல வேண்டும். திருச்சிக்கு பக்கத்திலே இருக்கிற கரூரிலே அந்த கரூராருடைய சமாதி இருக்கிறது. அங்கே அவரை வழிபட்டு வந்தால் அஸ்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கெல்லாம் ஆனந்தமான வாழ்க்கை அமையும். சுவாதியிலே பிறந்தவர்களுக்கெல்லாம் புலிப்பாணி சித்தர். இந்த புலிப்பாணி சித்தர் ஜோதிட கலையிலே வல்லுநராக இருந்தார். புலிப்பாணி ஜோதிடம் என்ற ஒரு ஜோதிடம் இருக்கிறது. பழனிக்கு அருகிலே வைகாவூர் என்ற இடத்திலே இருக்கிறது இவருடைய நினைவு. ஆகையினாலே அந்த புலிப்பாணி சித்தரை வழிபட வேண்டும். சரி, இந்த சித்தருடைய படங்கள் நமக்கு கிடைக்குமா என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். கோவில்களிலே ஆலயங்களில் எல்லாம் சில இடங்களில் வைக்கிறார்கள். இந்த சித்தர் படங்களை வைத்து அதற்கு கீழே பெயர்கள் எல்லாம் எழுதியிருக்கும். நமக்குரிய சித்தரையும் வழிபாடு செய்யலாம். 18 சித்தர் படங்களையும் இல்லத்தில் வைத்து வழிபாடு செய்யலாம். சித்தத்தால் அவர்கள் உயர்ந்தவர்கள், சித்தத்தால் சிந்தித்து உயர்வடைந்தவர்கள் சித்தர்கள். சித்தம் போக்கு சிவன் போக்கு என்பார்கள். சிவன் எந்த வழியே சென்றாரோ அதே வழியில் சித்தர்கள் செல்வார்களாம். ஆகையினாலே நம்முடைய கோரிக்கைகளை நாம் அவரிடம் சொன்னால் அவர் சிவனிடம் சொல்லி நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வழிவகைகள் செய்து கொடுப்பார்களாம். ஆகையினாலேதான் பௌர்ணமி திதி அன்றைக்கு நிலவு வழிபாட்டையும் மேற்கொண்டு நாம் கிரிவலமும் வருகின்றோம். அப்படி கிரிவலம் வருகின்ற பொழுது வான்வெளியிலே சித்தர்கள் வந்து அருவமாக அப்படியே சஞ்சரித்துக் கொண்டிருப்பார்களாம். நாம் எதை நினைக்கிறோமோ அதை ஆமோதித்து அது நடக்கட்டும் என்று சொல்வார்களாம். பௌர்ணமி இன்றைக்கு நாம் நல்ல நினைக்க வேண்டும், நல்லதை சொல்ல வேண்டும். நாம் சொல்கிற அந்த சொற்கள் எல்லாம் அந்த வெல்லும் சொற்களாக மாறும். இந்த சித்தர் வழிபாட்டிலே நீங்கள் உங்கள் நட்சத்திரத்திற்கு உரிய சித்தர் யார் என்பதை அறிந்து அவருடைய இருக்கும் இடம் அல்லது அவருடைய நினைவிடம் அல்லது அவருடைய ஜீவ சமாதிகளை போய் பார்க்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். இல்லை என்றாலும் இல்லத்திலே நீங்கள் படங்களை வைத்து வழிபாடு செய்யலாம். வழிபாட்டின் மூலம் வளர்ச்சிகளை கூட்டிக் கொள்ளலாம் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வரன்கள் வாயில் கதவை தட்டுகின்ற நாள். வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வளர்ச்சி எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாகவே இருக்கும். புத ஆதித்ய யோகம் இருப்பதால் கல்வியிலும் உங்களுக்கு மேன்மை உண்டு. தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். மாமன் மைத்துனர்களின் ஒத்துழைப்போடு மனதிற்கினிய சம்பவம் ஒன்று நடைபெறப் போகிறது. ரிஷபராசி நேயர்களே, நல்லவர்களின் தொடர்பால் நலம் காணும் நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்கள் கூட்டு முயற்சிக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் பூமி வாங்கும் யோகம் உண்டு. அது மட்டுமல்ல, சனியும் உங்கள் ராசியை பார்ப்பதால் மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். கிரகங்கள் வக்ர இயக்கத்தில் இருப்பது ஒரு வழிக்கு உங்களுக்கு நன்மைதான். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமான பற்றாக்குறை அகலும் நாள். வரவறிந்து செலவு செய்ய முன் வருவீர்கள். உங்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். திருமண தடை அகலும். வருங்கால நலன்கருதி தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். 3லே ராகு இருப்பதால் உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. கடகராசி நேயர்களே, மக்கள் செல்வங்களின் மனவாழ்வு பற்றி சிந்திக்கும் நாள். குழந்தைகளின் கல்யாண வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சிந்திப்பீர்கள். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். மாற்றுக் கருத்துரையோர் மனம் மாறுவர். விஐபிக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். கிழமையின் அடிப்படையில் சனி என்பதால் சனி பகவானை வழிபாடு செய்வது நல்லது. சிம்மராசி நேயர்களே, பூமி விற்பனையால் பொருளாதார நிலை உயர்கின்ற நாள் இந்த நாள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வழிபாட்டில் கவனம் செலுத்துவீர்கள்.
நண்பர்களின் நல் ஆதரவோடு புது முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதில் நாட்டம் செல்லும். அர்த்தாசிரம சனியின் ஆதிக்கம் இருப்பதால் கிழமை சனி என்பதாலே சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். சனி கவசம் பாடுங்கள், சஞ்சலங்கள் தீரும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வரவு திருப்தி தரும் நாள். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும், தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். எடுத்த காரியத்தை எழுதி செய்து முடித்து விடுவீர்கள். இல்லத்தில் அமைதி நிலவும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். துலாம் ராசி நேயர்களே, குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கும் நாள். இன்றைக்கு எதை செய்தாலும் அதை திருப்திகரமாக செய்ய இயலுமா என்பது சந்தேகம்தான். கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரிடும். வாகன பழுது செலவுகள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். வருங்கால நலன்கருதி தீட்டிய திட்டங்களில் தாமதங்கள் ஏற்படலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அனுமனையும் வழிபாடு செய்யுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிக்கும் நாள். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். வீட்டு முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். விலையுயர்ந்த பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அத்தியாவசிய பொருட்களையும் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதிலும் கவனம் செலுத்துவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். அது மட்டுமல்ல, ஒரு சிலருக்கு பதவி மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வந்து சேர வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வரம்பு மீறி பேசுவதால் வாய்ப்புகள் கை நழுவி செல்லும் நாள். திட்டமிட்டு எதையும் செயல்பட இயலாது. திறமை மிக்கவர்கள் பக்கத்தில் இருந்தாலும் கூட காரியங்களில் வெற்றி காண இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். சேமிப்புகள் கரையும். செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வது அரிது. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள விநாயகப் பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, சோகங்கள் மாற சுற்றத்தார் உதவும் நாள். சுற்றத்தார் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். என்ன இருந்தாலும் இரண்டிலே கேது இருப்பதால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வதுதான் நல்லது. கடிதம் கணித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். கும்பராசி நேயர்களே, குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும். குழப்பங்கள் மாறும் நாள். எல்லை மீறி பழகியவளால் ஏற்பட்ட தொல்லையும் அகலும். இடமாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சுப செலவுகள் உண்டு. வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். பிறரை விமர்சிப்பதன் மூலம் பிரச்சனைகள் ஏற்படும் நாள். உங்களுக்கு பேச்சிலே நிதானம் தேவை. யாரையேனும் ஏதாவது சொல்லி விமர்சித்தால் அதனால் பிரச்சனைகள் விசுரூபம் எடுக்கலாம். விஐபிக்கள் உங்கள் அருகில் இருந்தாலும் கூட நீங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்ள இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். ஒப்பந்தங்கள் கை நழுவி செல்லலாம். இறைவனை பூஜித்தும் இறைவன் திருப்பெயரை வாசித்தும் இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். கிழமையின் அடிப்படையில் சனி என்பதால் அதிகாலையில் ஆணைமிகு பெருமானை வழிபாடு செய்யுங்கள். பிறகு அனுமன் வழிபாட்டையும் சனி பகவான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமே உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.